பெங்களூரை சேர்ந்தவங்க படிப்பை முடிச்சுட்டு கன்னட சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகள்ல பேச தெரிஞ்ச இவங்க விஜய் டிவி பிரிவும் சந்திப்போங்கிற சீரியல்ல 2011 அறிமுகமானாங்க. அந்த சீரியல்ல இவங்களுக்கு பேரா இருந்த தினேஷ் அவங்களை காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. சன் டிவி இளவரசி சீரியல் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம்னு நிறைய வாய்ப்புகள் வருது. இவங்க கெரியர்ல டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது 2013 இவங்க நடிச்ச சரவணன் மீனாட்சி சீரியல். 2013 இருந்து 2018 வரை மீனாட்சியா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானாங்க. மூவி வாய்ப்பு வருது. பிக் பாஸ்ல 91 நாட்கள் இருந்தாங்க. குறுகிய காலத்துல தன்னோட திறமையால சின்ன திரையில தனக்குன்னு ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவானாங்க. அதே சமயம் இவங்க என்ன இந்த கலர்ல இருக்காங்க, ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, இவங்க பண்ண சாமி கேரக்டரை ட்ரோல் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வருது. மறுபக்கம் இவங்கள மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னு சொல்ற மாதிரி வாழ்ந்தவங்க பிரிவை நோக்கி பயணம் செஞ்சாங்க. இது எல்லாமே சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்டாலும் பர்சனல் விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தன்னோட கெரியர்ல சக்சஸா முன்னேறி போயிட்டு இருக்கவங்க தான் ரட்சிதா மகாலட்சுமி அவர்கள்.